மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. என் பேரனை பார்க்காம நான் வரமாட்டேன். உங்களுக்கு உங்க பேரனை பார்க்கலாம் அவ்வளவுதானே? நான் காட்டுறேன் வாங்க. இல்லையா, என் பேரனை பார்த்துட்டு தான் வருவேன். ஐயா, உள்ள புண்ணியதானம் நடக்கு. பெரியவங்க நீங்க. நல்ல காரியம் நடக்கும் போது நீங்க வயிறறிஞ்சா அந்த குழந்தை நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வாங்க தேனு, வா. குழந்தைக்கு பேர் வச்சுட்டு கொஞ்சம் இருந்துட்டு அப்புறமா வரேங்க. குழந்தைக்கு பேர் வைக்கிறதா முக்கியம்? ஐயா தான் முக்கியம். வா வாங்க ஐயா. ஐயா நீங்களும் வாங்க. வாங்க, உங்க பேரை நான் காட்டுறேன். வாங்க ஐயா. குழந்தைக்கு ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. இதுக்கு தே தோ சாசி இதில் ஆரம்பிக்கிற மாதிரி நல்ல பேரா ஒன்று சொல்லுங்க. அண்ணா யோசனை பண்ணி சொல்லுங்க, நல்ல பேரா. என்னங்க, சிவகுமார்னு வைக்கலாமா? சொல்லட்டுங்களா? சொல்லு. சிவகுமார். சிவகுமார்னு 3 தடவை சொல்றது. சிவகுமார். 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 தாய் மாமா குழந்தை காதுல சிவகுமார்னு 3 தடவை சொல்லுங்க. சிவகுமார், சிவகுமார், சிவகுமார். சிவகுமார்னு அந்த நெல்லுல விரலால எழுதுங்க. ஓம் உச்சாஸ்மஹவ்யர்நமசோ வசத்யா மித்ரம் தேயம் மித்ரதேயன்னோஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதஞ்சீவேம சரதஸ்ஸ வீராः சவிதா பశ్చాతా சவிதா புரஸ்தா சவிதோ தராதா சவிதா தராதா சவிதா நஸ்வதோ சர்வதா ஆதிம் சவிதானோ ராசதாம் தீர்ఘமாயுः சிரஞ்சீவ சிரஞ்சீவ சுகீ பவ தீர்காயுரஸ்து. ஐயா, அட என்னங்க மழையில நிக்கிறீங்க? வாங்க. பரவாயில்லைங்க, பெத்த பிள்ளைய வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டா உங்களுக்கே வீண் சிரமம். நாங்க கிளம்புறோம். எங்கேயாவது ஹோட்டல்ல போய் தங்கிக்கிறோம். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? தேனு, ஐயாவை கூட்டிட்டு வா. வாங்க ஐயா. வாங்க, நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. உள்ள வாங்க அண்ணே, வாங்க. வாங்க அண்ணே. இங்க பாரு, நான் சொன்னா கேட்கணும். சொன்னா கேட்பல. நாங்க அத்தை கொஞ்சம் சாப்பிடுங்க அத்தை. இட்லி இருக்கு அத்தை. ஏதாவது சாப்பிடுமா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு.
இப்படி இருந்த உடம்பு என்ன ஆகும்? என்னால சாப்பிட முடியலைங்க. உயிருக்கு உயிரா வளர்த்த பொண்ணு நம்மள தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. இப்படி நடப்பணமா இருக்கிறதுக்கு செத்து தொலைலாங்க. இது பாருமா, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. நாமள அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சோம். அவதான் நம்மளாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே போயிட்டா. நாம அவ மேல வச்சிருந்த அன்பு, நம்ம வளர்த்த வளர்ப்பு, நம்மளோட உறவு எதுவுமே வேண்டாம் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா. இனிமே அவளுக்காக ஏங்காத, உனக்காக வாழணும். இங்க பாரு, பிறந்த உடனே குழந்தை செத்து போச்சு நினைச்சுக்க, மனசு சமாதானம் பண்ணிக்க. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. உங்களால வேணா அப்படி எல்லாம் நினைக்க முடியும், என்னால அப்படி எல்லாம் நினைக்க முடியலைங்க. என்னப்பா நீங்க பொண்ணு போன வருத்தத்துல அம்மா உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க அவங்க மனசை மேல மேல வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே. 2 நாளா நீங்க மீனாட்சியோட படிச்ச பொண்ணு வீட்டுக்கெல்லாம் போன் பண்ணி பேசியிருக்கலாம், இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தேட சொல்லிருக்கலாம், அதுவும் இல்லாம பேப்பர்ல விளம்பரமாவது கொடுத்துருக்கலாம். இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. கிறுக்கு பையல வாய மூடுறான். எல்லாத்துக்கும் காரணமே நீதான்டா. இது அவ வெறும் வருத்தத்தோட தான் இருந்தா. அவகிட்ட நீ என்ன சொல்லி தொலைச்சு எனக்கு வீட்டை விட்டு போயிட்டான். அது நான் செஞ்ச பெரிய தப்பு உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்ததுதான். இனிமே நீ இங்க இருக்க கூடாது. போடு, இந்த வீட்டு விட்டு போடு போ. ஐயோ, என்ன பாது என் மேல பழி தூக்கி போறீங்க? இங்க பாரு, பேசாத. வெளிப்போன்னு சொல்றல, போ. சும்மா இருங்க மாமா, ஒண்ணும் பேசாதீங்க. நீங்க பேசாத அவங்க யாருக்கும் பிடிக்கலன்னு தெரியுதுல. நீங்க பேசாதீங்க மாமா, நம்ம திரும்பி ஊருக்கே போயிடலாம் மாமா. ஏய் லூசு, உளறாத. பாரு, ஒத்த புள்ளைய ஊரு விட்டு ஓடி போச்சு, சொத்து பத்தெல்லாம் இருக்கு, நம்ம தானே கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும். புரியுதா? நானே அம்மா தூக்கத்துல சாப்பிடாம இருக்கேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மா, மீனாட்சி ரூம்ல தேடி பார்த்தேன். அங்க மீனாட்சி எழுதின லெட்டர் இருந்துச்சு. நீ எப்படிமா? அது லெட்டரா எனக்கு தான் எழுதியிருப்பான். கொண்டா 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 கொண்டா, எனக்கு தான் எழுதியிருப்பான். அண்ணன் மேல அவ்வளவு பாசம். அன்புள்ள அண்ணனுக்கு, அன்புள்ள அண்ணாமலைக்கு, உனக்கு தான். அன்புள்ள அண்ணாமலைக்கு மீனாட்சி எழுதுவது, நான் போகிறேன், இந்த வீட்டை விட்டு ஊரை விட்டே போகிறேன். ஐயோ தங்கச்சி, ஆனா கண்டிப்பா உயிரோடு தான் இருப்பேன். அம்மா, தங்கச்சி உசுரோடு தான் இருக்கா. லெட்டர் எழுதிருக்கு பாத்தீங்களா? தங்கச்சி உசுரோடு தான் இருக்கு. எதுக்காக இல்லாவிட்டாலும் உனக்காக, உன்னை தோற்கடிக்க. யாரு உன்னை? புரியுது, அண்ணாமலை. அண்ணாமலை சொல்றான், உன்னை தோற்கடிக்க, உன்னை மாமாவிடம் இருந்து பிரிப்பதற்காகவாது நான் உயிரோடு இருப்பேன். கண்டிப்பா உன்னை ஒரு நாள் ஜெயிப்பேன். பாத்தியா வள்ளி செல்லம், என் தங்கச்சி வீராங்கனை சவால் விடுறான். அந்த காலம் வந்தவுடன் நான் அண்ணாமலையை ஜெயித்து விட்டு உங்களை சந்திப்பேன். அப்போதும் நான் மாமா மீது வைத்திருக்கும் பாசம் மாறாது. பாத்தியாடா மீனாட்சியோட பாசத்தை. அண்ணாமலை, நாம் அடுத்த முறை சந்திக்கும் போது நீ என்னால பாதிக்கப்பட்டவளாய் இருப்பாய். இப்போது போகிறேன். இப்படிக்கு இங்கிலீஷ்ல எழுதிருக்கு. மீனாட்சியே இருக்கும். அண்ணாமலை, பாத்தியா என் தங்கச்சி என்ன எழுதியிருக்கான்னு? உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்கான். அப்பா, தேவையில்லாம பழியை தூக்கி மேல போட்டீங்களே. தங்கச்சி வீட்டு விட்டு போனதுக்கு யார் காரணம்? இந்த அண்ணாமலை தான். இதை வீட்டோட தங்க வைக்காதுன்னு சொன்னேன், கேட்டீங்களா? பாத்தீங்களா, உங்க பொண்ணைய வீட்டை விட்டு துரத்திட்டான். இப்போ தெரிஞ்சுக்குங்க. ரெக்கார்டு பாத்தியா? என் தங்கச்சி நான் நல்லவன்னு சொல்லிட்டான். போலீஸ்ல இதை நான் கொடுப்பேன். மாப்ள, அண்ணாமலை பத்தி மீனாட்சி லெட்டர் எழுதி வச்சிருக்கா, படிங்க மாப்ள. என்ன மாப்ள, ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? மாமா, மீனாட்சி ஓடி போனதுல நானும் ஏதோ ஒரு விதத்துல காரணமாயிட்டேன். இனிமே என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியாது மாமா. நானும் அண்ணாமலையும் திரும்ப ஊருக்கு போயிடுறோம். எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாப்ள, நீங்க பொண்ணு காணாம போச்சுங்கிற வேதனையில அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க படிச்சவரு, கொஞ்சம் இங்கிலீஷ்ல எல்லாம் பேசி அங்க இங்க தேடி பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு பார்த்தா கடைசியில சந்தர்ப்பமே தெரியாம வீட்டை விட்டு போறேங்கிறீங்க. பெரியான சந்தர்ப்பவாதியா இருப்பீங்க போல இருக்கு. மாமா, கொஞ்சம் வாய் மட்டும் சும்மா இருக்கீங்களா? இங்க இருக்க வேதனை பார்த்தாது நீங்க வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க தான் ஊருக்கு போகணும். உடனே ஊருக்கு கிளம்புங்க. ஏன் சும்மா மாமாவே திட்டிட்டு இருக்க? மாமா என்ன தப்பு பண்ணாரு? ஏய் வள்ளி, நீ சும்மா இரு. அண்ணாமலை, நாளைக்கு ஊருக்கு போறோம். ரெடியா இரு. பாத்தீங்களா, இப்ப தெரிஞ்சு போச்சா யாருக்கு உண்மையான பாசம் இருக்குதுன்னு. எனக்கும் வள்ளியம்மைக்கும் தான் பாசம் அதிகம். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நான் என் உயிரை கொடுத்தாவது மீனாட்சியை கண்டுபிடிச்சிருவேன். வள்ளியம்மா, இதை பத்திரமா எடுத்து வை. மாமா, எங்க மாமா போறீங்க? லூசே, இல்ல, நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் மீனாட்சியை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
அப்பா என்னை பிள்ளைன்னு ஒத்துக்கலைனா கூட நான் உங்க மக மாதிரி இந்த வீட்டுல இருந்து மீனாட்சி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு தான் போவேன். அது வரை இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அழாதீங்கம்மா. நீ என்னை விட்டு போறல்ல. இருக்கும். வாங்க. வணக்கம்மா. அம்மா ஏதோ என்ன உடனடியே பார்க்கணும்னு சொன்னீங்களா அம்மா? அதான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். கோயில் குத்தக விஷயமா பார்கவி கிட்ட ஏதோ சொன்னீங்களா? அதனாலதான் வர சொன்னேன். அது ஒண்ணும் இல்லைங்கம்மா. அண்ணாமலை கூட்டிட்டு வந்து இங்க வச்சுக்குங்கம்மா. நீங்க அண்ணாமலை கொடுக்குற டார்ச்சர்ல அவங்க அண்ணன் தவசி எங்கிருந்தாலும் ஓடி வந்து கோயில் சொத்தை அண்ணாமலை பேர்ல எழுதி வைக்கணும். அப்படி எழுதி வச்சுட்டா 100 வருஷத்துக்கு கோயில் சொத்து நிலவுலங்களை எல்லாம் நீங்க அனுபவிக்கலாம். இது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதுக்கு. நீங்க சொல்றது சரிதான். ஆனா அண்ணாமலை என் மருமக. இந்த குடும்ப வாரிசு அவ வயித்துல வளர்ந்த. அவளை போய் நான் எப்படி கொடுமைப்படுத்த முடியும்? എന്താ കഞ്ഞികള് വീണ്ടും വീണ്ടും അതേ പറഞ്ഞിട്ടുണ്ട്. കോയിൽ ഗൗരവം ഇത് മതിയാണോ? നിങ്ങളുടെ ഉൾനോക്കം എന്താണ്? ആ കോയിലുടെ സ്വത്ത് അതല്ലേ? ആ കോയിലുടെ 100 വർഷ കുത്തക നമുക്ക് കിട്ടിയാൽ എത്ര സ്വത്ത് വരും? അത്ര സ്വത്തോടെ വരുമാനം എവ്വളവ് നിങ്ങൾക്ക് അറിയില്ലേ? അത്ര സ്വത്ത് കിട്ടുമ്പോൾ ഒരു അണ്ണാമല എന്താ 5 അണ്ണാമലയെ നമ്മ ഉലകനാഥനക്ക് കെട്ടിവെക്കാം. ഞാൻ എത്തനെയോ തടവ പറഞ്ഞു നിങ്ങൾ കേൾക്കുന്നില്ല. അതുകൊണ്ടാണ് അവരെ ഇവിടെ വരവച്ചു. അവർ ചൊല്ലിയോ നിങ്ങൾ കേൾക്കലെന്ന് சொன்னா പിന്നെ ഞാൻ എന്താ ചെയ്യും? எனக்கு கோயில் வேணும்தா. அதுக்காக ஒரு புள்ளத்தாச்சி பொண்ண. இத பாருங்கம்மா, எந்த குடும்பத்துலமா மாமியார் மருமக பிரச்சனை இல்லாம இருக்கு? அண்ணாமலை இங்க கூட்டிட்டு வாங்கம்மா. அண்ணாமலைக்கு டார்ச்சர் கொடுங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா எங்கிட்ட தானே வரும். வந்தா ஆக்சிடென்ட் அது இதுன்னு கேச மாத்திடுறேன். என்ன வச்சுட்டு இப்படி பயந்துக்கிறீங்களேம்மா? தைரியமா அண்ணாமலை கூட்டிட்டு வந்து குடும்பப்படுத்துங்கம்மா. എന്തൊക്കെ യോസിക്കുന്നത്? പറയൂ. சரி பார்க்குது. உலகநாதனுக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. சரிம்மா, அப்போ நான் கிளம்புறேன். ആ വിഷയം தம்பி, என்னம்மா? உங்களுக்கும் பட்டாளத்தாரோட 2வது மருமகளுக்கும் ஏதோ இருக்கிறதா பார்கவி சொன்னா. விடாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை கூட்டிட்டு ஓடி போயிடுங்க. நீங்க எங்க தங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அங்க நான் பெரிய பங்களா கட்டி கொடுக்குறேன். ஏன்னா அந்த பட்டாளத்தார் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா. நீங்க இப்படி செஞ்சாதா அவன் துடிச்சு வேதனைப்படுவா. அதுதான் எனக்கு வேணும். அம்மா, பெரியவங்க நீங்க ஆசைப்பட்டீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே கூடி சீக்கிரம் தமிழரசி கூட்டிட்டு ஊர் விட்டே ஓடிடுறோம்மா. ரொம்ப சந்தோஷமா. வர்ற பார்கவி. சரி, உலகநாதனுக்கு போன் பண்ண. இல்லக்கா, ഞാൻ ഫോൺ ചെയ്താ അവര് വരില്ല. നിങ്ങളെ ഫോൺ ചെയ്യൂ. போன் போட்டு கொடு. உலகநாதா, மெட்ராஸ் போயிட்டு எப்போ திருநெல்வேலி போற? நான் திருநெல்வேலிக்கு போறதா இல்ல மாமா. ஏன் இப்படி முடிவு பண்ண? இல்ல மாமா, இப்ப அண்ணாமலை இருக்க சூழ்நிலையில டிராவலிங் பண்ண அண்ணாமலை உடம்புக்கும் நல்லது இல்ல, பிறக்கிற குழந்தைக்கும் நல்லது இல்ல. இந்த விஷயம் அண்ணாமலைக்கு தெரியுமா? அண்ணாமலைக்கு தெரியாது. மெட்ராஸ் போனதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். சரிப்பா,
பார்த்து செய். அண்ணாமலை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போ. மீனாட்சி அவளுக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோ. என்ன? சரிங்க மாமா. என்ன மாப்பிள, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? மாமா இவ்வளவு தூரம் சொல்ற கேட்காம காரிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. வாங்க உள்ள, வாங்க மாப்பிள உள்ள வாங்க. எதுக்கு அத்தை உங்களை பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சாங்க? அண்ணாமலைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக அனுப்பிச்சாங்க. யாரை நம்பி? என்ன நம்பி. நீங்க உங்க இஷ்டத்துக்கு இப்படியே மெட்ராஸ் புறப்பட்டு போயிட்டா அத்தைக்கு யார் பதில் சொல்றது? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஊருக்கு வந்து அத்தைகிட்ட சொல்லிட்டு எங்க வேணாலும் போய் தொலைங்க. வாங்க உள்ள வாங்க. யோவா, நான் தங்கச்சி புருஷன் மாப்பிள. அதனாலதான் இத்தனை நாள் நீங்க சொன்னதை கேட்டுட்டு பேசாம இருந்தேன். இனிமே அதெல்லாம் நடக்காது. என்ன அது வேஷம்? என்னது கருப்பு கொடி? யாரோ செத்து போன மாதிரி? அது உங்களுக்கு தான் மீனாட்சி மேல அக்கறை இல்லாம மெட்ராஸ் கிளம்பி போறீங்க. நான் அண்ணன் அப்படி விட்டுற முடியுமா? என் நெஞ்சு நெஞ்சு மீனாட்சியை காணாமன்னு துக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக கருப்பு கொடி குத்தி இருக்கேன். அதை கழட்டி போட்டு முதல்ல உள்ள போனி. அது போயா மாப்பிள, என்ன அவமானப்படுத்திட்டீங்கல்ல. என்ன சட்டை பிடிச்சா அட்ரஸ் சித்தப்பா ஜெயில கிடக்கா. இப்போ நீங்க என்ன அவமானப்படுத்திருக்கீங்க? உங்களுக்கு நேரம் நெருங்கிருச்சு. இதை வன்மையா கண்டிச்சு நான் வெளிநடப்பு செய்யறேன். ஆனா மீனாட்சி கண்டுபிடிக்காம நான் இந்த வீட்டை விட்டு புறப்பட மாட்டேன். போயிட்டு வரேம்மா. 2 நாள் மெட்ராஸ்ல இருந்துட்டு நான் மறுபடியும் இங்க வரேன். உங்களோட கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போறேன். 2 நாள் கழிச்சு கண்டிப்பா வந்துருவேல. நான் கண்டிப்பா வரேம்மா. என்ன மறந்துட மாட்டியே? என்னம்மா, நான் உங்களை மறக்கவே மாட்டேன். வரேன். ஜாக்கிரதையா இரு அண்ணாமலை. எனக்கு மீனாட்சியை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருமா. சரிம்மா, வரேன். அண்ணாமலை, நானும் கூட வரேன். அண்ணாமலை, என்னையும் கூட்டிட்டு போ. நீ ஊருக்கு போம்மா. நான் கொஞ்ச நாள்ல வந்துருவேன். அதுக்கப்புறம் நான் உன் கூடயே இருப்பேன். என்ன மறந்துடாத. ஐயோ, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? குழந்தைங்களா? எங்களுக்கு குழந்தைங்க கிடையாது. பக்கத்து வீட்டு பசங்க எதிர் வீட்டு பசங்க விளையாட்டுக்காக தான் இந்த பொம்மைங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். அப்படிங்களா? இதை பாருங்க, உங்க ஊர் ஆழ்வார்குறிச்சியா இருந்தாலும் திருநெல்வேலியில் இருக்கிற உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கோயில் வாசல்ல உங்க மகன் தவசியை பார்க்கும்போது எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. அவரை கேட்டா கோயிலை சுத்தி பார்க்க வந்தேன்னு சொன்னார். அப்பவே எனக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ பிரச்சனை இருக்கு. அவர்கிட்ட உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அவர் எங்க இங்க வராம போயிடுவாரான்னு பயந்துதான் உண்மையை மறைச்சேன். ரொம்ப நன்றியா, இவ்வளவு தூரம் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என்னங்க மனுஷனுக்கு மனுஷன் நன்றி? இது என்னுடைய பிறவி குணம். நான் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை யாராலையும் மாற்ற முடியாது. மொத்தத்துல உங்களுக்கும் தவசிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. சரி, இது அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காரு. இந்த நேரத்துல கேட்டு இதுல எது உண்மை எது பொய்ன்னு என்னால புரிஞ்சுக்க முடியாம போயிடும். அதனால நீங்க விருப்பப்பட்டா உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. அட போயா, நீ யாரையா 3வது மனுஷன், உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா விட்டுருங்க. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் யாரு என்ன ஏதுன்னு ஒரு விவரமும் தெரிஞ்சுக்காம இவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? அது வந்து உண்மையா சொல்லணும்னா பரம்பரையா இது வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சுட்டு வர சொத்து பத்து நிலபொல்ல நீச்சு இது எல்லாமே அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் சொந்தம். நாங்கள் தங்கியிருக்கிற வீடு மட்டும்தான் எங்க பரம்பரை சொத்து. 99 வருஷ குத்தகையில் நாங்கள் பரம்பரையா இதை அனுபவிச்சுட்டு வரோம். இந்த விஷயம் காந்திமதி அம்மாவுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க பிள்ளை விட்டு என் பொண்ணை காதலிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு தவசி அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டு இதையெல்லாம் அவங்க அடையணும்னு திட்டம் போடுறாங்க. 99 வருஷ குத்தகை இன்னும் 2 மாசத்துல முடிய போகுது. இந்த 2 மாசத்துக்குள்ள தவசிக்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி ஆகணும். அப்படி இல்லை எல்லா சொத்துமே கோயிலுக்கே இப்போ சேர்ந்துடும்.
இந்த விஷயமும் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் தவசியை தான் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு எப்படியாவது அண்ணாமலை பேர்ல எழுதி வாங்கிடணும்னு திட்டம் போடுறாங்க. அப்படி அண்ணாமலை பேர்ல அவன் எழுதி கொடுத்துட்டான்னா மறு குத்தகைய அவங்க வாங்கிக்கலாம், அவங்க அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. பரம்பரையை நாங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு வர சொத்தை என்னால விட முடியலைங்க. அது ஒரு சாதாரண கோயிலா இருந்ததுன்னு வச்சுங்க, அண்ணாமலை கேட்ட உடனே கொடுத்துருப்பேன். அது ஒன்றும் சாதாரணமான கோயில் இல்லைங்க, எக்கச்சக்கமான சொத்துள்ள கோயிலுங்க. அந்த கோயிலிருந்து எக்கச்சக்கமான வருமானம் வந்துகிட்டு இருக்குங்க. அதை எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? சிவன் சொத்து கொலநாசம் சொல்லுவாங்க. அதனால தானே என்னவோ என் குடும்பம் இப்ப திசைக்கொன்னா பிரிஞ்சு நிக்குது. இருந்தாலும் அந்த சொத்தை விட்டு கொடுக்க எனக்கு மனசு இல்லை. அதனால தான் அந்த சொத்து பேர்ல இருக்கிற பற்றால தான் உயிரே வச்சிருந்த என் பொண்ணு அதோட விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்டேன், என் பையனோட கோபத்தை சம்பாதிச்சுக்கிட்டேன். என் பிள்ளைக்கு பேரன் பிறந்திருக்கான், அவனுக்கு பேர் வைக்கிறாங்க. என் பேரனை பார்க்க முடியாத அளவுக்கு தெருவில் நின்னேன். என் பேரனை பார்க்க முடியல. ஐயா, நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கோயிலுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தேரும்? என்னங்க இப்படி சாதாரணமா கேட்டீங்க? மதுரையை தாண்டி அந்த பக்கம் போனா திருநெல்வேலி பேட்டையில இருந்து குத்தாலம் குத்துக்கல் வரைக்கும் இருக்கிற நிலங்கள்ல பெரும்பாலான நிலங்கள் அந்த கோயிலுக்கு மட்டுமே சொந்தம். அது மட்டும் இல்ல, நிறைய சத்திரங்கள் இருக்கு, மடங்கள் இருக்கு, தோப்புகள் இருக்கு, கடைகள்ல இருந்து வருமானம் வருது. இப்படி எக்கச்சக்கமான வருமானம் உள்ள கோயிலுங்க அது. அத எப்படிங்க என்னால விட்டு கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் விளையாட்டா இது? சொத்து, சுகம், கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் எப்படி விட முடியும்? அது உங்களுக்கு புரியுது, என் பிள்ளைக்கு புரியலையே. இதை பாருங்க, தவசி உங்க பேச்சை கேட்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல பக்குவமா எடுத்து சொல்லி எப்படியாவது அவன் கையெழுத்து வாங்கி கொடுத்துருங்க. கையெழுத்து வாங்காம ஊர் பக்கம் வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்படியாவது அதை முடிச்சு கொடுத்துருங்க. அவ்வளவுதானே? என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, விட்டுருங்க. இனிமே உங்க சொத்தை ஏன் சொத்தா நினைச்சு காரியத்துல இறங்குறேன். போதுமா? ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். அப்பா, மனசுலேருந்து இப்பதான் ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. கீழே இறங்கி வா. இதான் முட்டுக்காடு. அதோ அங்க தெரியுது பாரு, அதான் படகு சவாரி பண்ற இடம். வரியா போலாம்? இப்ப வேண்டாம். இதுக்கு முன்னாடி நீ மெட்ராஸ் வந்திருக்கியா? நம்மள இனிமே நாம இங்கதான் நிரந்தரமா தங்க போறோம். புரியலையே. நாம திருநெல்வேலிக்கு போக போறது இல்ல. அப்ப டிக்கெட் வாங்கினது? அது ஒரு பெரிய விஷயமா? டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என் ஃப்ரெண்டு டாக்டர் கைலாஷம் வீட்டுக்கு போகிறோம். அவன் மூலமா மெட்ராஸ்லேயே சின்னதாக ஒரு கிளினிக் வச்சு செட்டில் ஆகிடலான் இருக்கேன். அம்மாக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பாண்டிச்சேரி பரபரப்பே எனக்கு பிடிக்கலைங்க. மெட்ராஸ் இன்னும் பரபரப்பாக இருக்குமா? பேசாம ஊர்லேயே கிளினிக் ஆரம்பிக்கலாமே. முடியாத நம்மள. இனிமே எக்காரணத்தை கொண்டு நாம ஊருக்கு திரும்பி போறதா இல்லை. ஊருக்கு கூட்டிட்டு போய் உன்னை நிரந்தரமா நோயாளியாக்க என்னால முடியாது. எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் நம்மள முக்கியம். மற்றபடி யாரை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன நம்மள என்னையே பார்த்துட்டு இருக்க? இப்பதான் பழைய உலகநாதனை பார்க்கிறேன். நான் எப்பவுமே பழைய உலகநாதன் மாறவே இல்லை. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் மாறாது. நாம இனிமே நமக்காக வாழணும். நம்மள அப்ப அண்ணனை பார்க்கறது? மெட்ராஸ் சின்ன ஊர் இல்லை, நம்மள பெரிய ஊர். இங்க உன் அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இருந்தாலும் எப்படியா தேடி கண்டுபிடிச்சிருவோம். மெட்ராஸ்ல நீ சந்திக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உன்னை சந்தோஷப்படுத்தணும். நம்மள வா போலாம்.
நானு ஏய் 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 லூசு நில்லு நில்லு எங்க ஓடி போற நாய்க்குட்டி அம்மா பூனைக்குட்டி எல்லாம் பார்க்கணும் மாமா. சில விஷயங்களை தெளிவுபடுத்திட்டு உள்ள போகணும் பேசாம இருக்கியா மணி கத்துது மாமா. அது அண்ணாமலையார் கோயில் மணியா இருக்கும் சும்மா இரு. சின்னம்மா அத்தை எப்படி இருக்காங்க நன்னாயிட்டு என் நாய்க்குட்டி மணி பூனைக்குட்டி ரமணி எல்லாம் எப்படி இருக்கு? மணி நன்னாயிட்டு ரமணி இல்ல நீ இல்லாத பால் குடிக்காது எல்லாம் தோலும் ஆயி போய் நீ போய் பாரு. மாமா நான் போய் பால் வச்சிட்டு வரேன் மாமா. பூனைக்கு ஊத்தும் போது 2 டம்ளர் நீயும் குடி உன் உடம்புல சதம் போட்டுட்டோம். சின்னம்மா நீங்க போன் பண்ணி பாண்டிச்சேரிக்கு விஷயம் சொன்னதுல இருந்து நான் துடிச்சுக்கிட்டே இருக்கேன். அத்தை அத்தை எப்படி இருக்காங்க? ஒண்ணு பிரச்சனை இல்லையா? இத பாரு கோமதி, ഞാൻ എല്ലാം പേശി അക്കാവെ സരി പണി വെച്ചിട്ടുണ്ട്. നീ പാട്ടുക്ക് അവിടെ വന്ന് എനിക്ക് അച്ഛനുണ്ട് അമ്മയുണ്ടെന്ന് പറഞ്ഞാ ഒന്നും നടക്കില്ല കേട്ടാ. എനിക്ക് ആരുമില്ല, നിങ്ങളെ എനിക്ക് ദൈവം, ഉങ്ക പാദം தான் എനിക്ക് உலகம் அப்படின்னு சொல்லி நீ கரஞ்சிட்டு அவர்ட்ட പറയணும், நடிக்கணும். இல்லைங்கில் அவரை நீ ഇവിടെ இருக்க சம்மதிக்கிല്ല, നിന്നെ പുറത്താക്കും. ஜாக்கிரதை. சின்னம்மா நீங்க சொல்ற மாதிரியே நடிக்கிறேன் சின்னம்மா. இப்போ அத்தைக்கு என் மேல எந்த கோபமும் இல்ல, எல்லா பிரச்சனையும் சரியாயி போச்சு அப்படிதானே? அதே. ஆமா பெருச்சாலி என்ன குரல ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன பழைய கோமதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பட்டாளத்தான் புள்ள தெரியுமில்ல. இத்தனை நாளா தான் அந்த கவர்ச்சி கிழவிக்கு விஷயத்தை சொல்லிவிடுவேன், ஊருக்கு விஷயத்தை சொல்லிவிடுவேன் என்ன பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த கிழவிக்கு ஊருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு போச்சே. இனி பயப்பட மாட்டேன் சரியா? இனிமேல் நாய்க்குட்டி மாதிரி என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கணும். என்ன பாக்குற என்ன பாக்குற? முறைக்கிற வேலை வச்சுக்கிட்டா மூக்க அறுத்து விட்டுருவேன். வா ஃபாலோ 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 மீ ஃபாலோ மீ. வா பெருச்சாலி. 3 வேளை சோறு தின்னு தெண்டத்துக்கு வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்க. இந்த பைக் எல்லாம் துடைக்க மாட்டியா நீ? பைக் ஸ்டார்ட் மட்டும் ஆகாம இருக்கட்டும், சோத்தை கட் பண்ணிடுறவா. ஏய் பெருச்சாலி, இப்ப கிளவிட்டு ஒரு நடிப்பு விட்டு தூக்கி போடுவேன், பின்னாடி நின்னு காரியத்துக்கு எடுத்துட கூடாது புரியுதா? கிளவி வருது. அத்தை 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 இப்படி ஒரு ஈனப்பிரவியா போயிட்டேன். அது என்னோட தப்பா? அத்தை 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 இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே செத்து போயிருக்கணும், உயிரோடவே இருக்க கூடாது. நான் பட்டாளத்தனோட புள்ளையா? உங்க பருமை எதிரி அந்த பட்டாளத்தனோட புள்ளையா? நான் கருவிலியா அழிஞ்சு போய் தொலைச்சிருக்க கூடாதா? நான் போயும் அந்த பட்டாளத்தனோட புள்ளையா? இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் செத்து போயிருக்க கூடாது. விஷயம் என்ன இப்படி கொண்டாந்து நிறுத்திருச்சு. அத்தை 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 எங்க அப்பா அவன், எங்க அம்மா யாரு? அவ விளாசு இருந்தா கொடுங்க அத்தை. நேரில் போய் நீ எல்லாம் எனக்கு ஒரு அம்மாவா? எதுக்காக என்ன பெத்த? எதுக்கு கூட அனாதை ஆஸ்பத்திரியில விட்ட? எதுக்கு அந்த பட்டாளத்தனுக்கு பிள்ளையா பெத்தன்னு ஒரு 4 கேள்வி கேட்கிற அத்தை. எனக்கு யாரும் அப்பா கிடையாது, யாரும் அம்மா கிடையாது. நீங்க தான் அத்தை, நீங்க தான் அத்தை, நீங்க தான் அம்மா, நீங்க தான் அப்பா. எனக்கு எல்லாமே நீங்க தான் அத்தை. அனாதை ஆசிரமத்துல இருந்து என்ன கூட்டி கொண்டாந்து மருமகனாக்கி மனுஷனாக்கி இருக்கீங்க அத்தை. என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை ஏதாவது பேசுங்க அத்தை. அத்தை அத்தை ஏதாவது பேசுங்க அத்தை. என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அத்தை. மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அத்தை. என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் ஒரு குழந்தை மாதிரி அத்தை. அத்தை 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 ஏதாவது பேசுங்க அத்தை. அத்தை என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை அத்தை நீங்க ஏதாவது பேசுங்க அத்தை. இப்படி பேசாம என்ன கொல்லாதீங்க அத்தை. அந்த பட்டாளத்தனுக்கு புள்ளைய பிறந்தது என்னோட பாவமா? அந்த பாவத்தை தீர்க்க நான் என்ன செய்யணும்? தலைக்கு மொட்டை போட்டுக்கணுமா? இல்ல அழகு குத்தி அண்ணாமலையருக்கு தேர் இருக்கணுமா? இல்ல தாமிரபரணியில் உளுந்து நான் சாகணுமா? எதையாவது சொல்லுங்க அத்தை. இப்படி பேசாம இருக்காதீங்க அத்தை. அத்தை அது சரி, நீங்க பட்டாளத்தாரோட புள்ளன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? അക്ക ഞാൻ തന്നെ അവർക്കിട്ട് പറഞ്ഞത് നീ പട്ടാളത്താർ മകന് അക്ക അറിഞ്ഞു പോയി, அதனால கோவமாயிട്ടുണ്ട്, நீ அகத்த வரக்கூடாதுன்னு പറഞ്ഞു. அக்கா அனுமதி கொடுத்தாதான் வரணும்னு சொன்னேன். அவரு கேக்கல, அகத்த வந்துக்கா. ஆமா அத்தை, இப்பதான் சின்னம்மா சொன்னாங்க வெளியே. இதைய பாண்டிச்சேரிக்கு அவங்க போன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா நான் உங்க மூஞ்சில் முழிச்சிருக்கவே மாட்டேன். அங்கேயே கடல்ல உழுந்து செத்து போயிருப்பேன். பாவப்பட்ட உங்க முகத்தில் முழிச்சிருக்கவே மாட்டேன். அத்தை இப்போ ஒண்ணு கெட்டு போயிடல. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, பஸ்ஸுக்கு டிக்கெட் போடுங்க, நான் பாண்டிச்சேரியில போய் கடல் உழுந்து செத்து போயிடுறேன். ஆனா என்ன மட்டும் துரோகின்னு நினைச்சிடாதீங்க அத்தை. அதை தாங்க முடியாது அத்தை. கோமதி அத்தை பேசிட்டீங்க. நான் உங்ககிட்ட பேசுனதுனால உங்களை மன்னிச்சிட்டேன்னு நினைக்க வேண்டாம். ஐயோ, நீங்க
எப்பவும் எப்படி இந்த வீட்டுக்கு மருமகனா இருந்தீங்களோ அதே மாதிரி தான் இனிமேலும் இருக்கணும். இருப்பேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் பட்டாளத்தாரோட புள்ளங்கிறது உங்க நினைப்பிலேயே இருக்க கூடாது. ஐயோ, அந்த அசிங்கமான நினைப்பே எனக்கு வராது. நீங்க பண்ண வேண்டிய முதல் காரியம் பட்டாளத்தாரோட சொத்தை பிரிங்க. கோயில்ல உரிமையை கேளுங்க. அத்த, இந்த வீட்டு மருமகனா இருந்துகிட்டே அந்த சொத்துக்காக போராடிட்டு இருந்த, இப்போ அந்த உரிமையோட போராட மாட்டேனா? அது எனக்கு அப்படியே போராடுவத்த. ஆமா, உலகநாதனும் அண்ணாமலையும் எங்க? அது ஏன் கேக்குறீங்க அத்த? அண்ணாமலைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு தானே நீங்க உலகநாதனை பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சீங்க. ஆனா மாப்பிள்ள என்ன பண்ணாரு தெரியுங்களா? அண்ணாமலைக்கு சரியா வைத்தியம் பார்க்கவே இல்ல அத்த. வைத்தியம் இல்லைன்னு அவரா முடிவு பண்ணிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம நீங்க புறப்பட்டான்னு போன் பண்ண உடனே போகலாம் மாப்பிள்ளைனா, மாப்பிள்ள வராம அண்ணாமலையை கூட்டிக்கிட்டு ஹனிமூனுக்காக மெட்ராஸ் போயிட்டாத்த. யாராவது வயிற்றுல புள்ளி வச்சுட்டு ஹனிமூன் போவாங்களா? மாப்பிள்ள தான் அறிவிக்கிட்டு வளர்றானா? அண்ணாமலைக்கு புத்தி எங்க போச்சு? நான் சொன்னேன், மாப்பிள்ள நீங்க செய்யற தப்பு. அண்ணாமலை வயிற்றுல இருக்கிறது அத்தையுடைய குல வாரிசு. அந்த விளக்க கொண்டே அத்தைகிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டுல குத்து விளக்கு ஏத்திட்டு நீங்க எங்க வேணாலும் போங்கன்னு சொன்னேன். அத சொன்னதுக்கு மாப்பிள்ள, யோ அத கேட்க நீ யாரியா, நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேவலமா கேட்டுவிட்டா. ஆமாத்த, அன்னைக்கு நான் முடிவு பண்ணிவிட்டேன், மாப்பிள்ளையோட டூ விட்டுட்டு இனிமேல் பேச மாட்டேன். அத்த, மெட்ராஸ்ல மாப்பிள்ளை எங்க போயிருக்காங்கிற போன் நம்பரை வாங்கி தரேன். நீங்க போன் போட்டு மாப்பிள்ளைய திட்டி இங்க வர சொல்லி போடுங்க, அண்ணாமலையும் திட்டுங்க. ஆமா, வள்ளியம்மா எங்க காணோம்? வள்ளி வரும்போது பூனைக்குட்டிக்கு பால் கொடுக்கணும்னு காரெல்லாம் நிறுத்தி பாலெல்லாம் வாங்கினா. ஒருவேளை பாலை கொடுத்துக்கிட்டு இருப்பா. வள்ளி சொல்லும். அம்மாடா, அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஏமா எங்க கூட பாண்டிச்சேரிக்கு வரல? அங்க அத்தை மாமா எல்லாம் உன்னை ரொம்ப கேட்டுதான் சொல்ல சொன்னாங்கம்மா. அப்புறமா அங்க ஒரு ஸ்பீக்கர் செடி இருக்குமா, ஒரே நாள்ல 4 பூ பூக்குதுமா. இல்லம்மா 5. அப்புறம் நம்ம அண்ணாமலைக்கு இல்லம்மா, அதுக்கு குழந்தை பிறக்க போகுதுமா. ஆனா குரங்கு குட்டி தான் பிறக்கும்னு மாமா சொன்னாங்க. நம்ம மீனாட்சி இல்லம்மா, மீனாட்சி அது வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுமா. என்னது? ஆமாமா, மீனாட்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாளா? ஆமா, அது ஒரு பெரிய சோக கதை. அண்ணன் போன்ல ஒண்ணுமே சொல்லலையே. இல்ல, அப்பா போன் பண்ணி சொல்றதா தான் இருந்தாரு. நான் தான் சொன்னேன், இந்த துக்க அத்தைக்கு எதுக்கு, நானும் வள்ளியமே நேர்ல போய் அத்தை என்னுடைய மனசை பார்த்து பக்குவமா சொல்லிக்கிறோன்னு. நான் தான் வேண்டாம். அறிவு இருக்கா உங்களுக்கு? எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க. பார்கவி, அண்ணனுக்கு போன் போடு. சரிக்கா. சின்னம்மா போன் போடுங்க, அத்தை பேசட்டும். போடுங்க. எப்பா, புகுந்த வீட்டுல கவர்ச்சி கிளவிய சரி கட்டியாச்சு. இனி பிறந்த வீட்டுக்கு போய் பட்டு கிட்ட பங்கு கேட்கணுமே. பட்டு யாரு மாமா பட்டு? என் அருமை தந்தையடா. வாய பழக்காத. அது ஒரு இசையும் இசை சார்ந்த கதைடா. மதுரை தெருக்களிலே டவுசரோட தெரிஞ்ச காலகட்டத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அது ஒரு பெரிய ரோமாயணம்டா. அப்பா காபி சாப்பிட்டே பேசலாமா மாமா? மாமா பையனை களைப்புல இருக்க, அந்த கஷாயத்தை போடுறா, குடிச்சுக்கிட்டே பேசுவோம். பேய்க்கு வாழ்க்கப்பட்ட புளிய மரத்துலதான் வாழ்க்கை. டிரைவர், பெட்டி எடுத்துட்டு வாங்க. வா நம்மள. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். மெட்ராஸ்க்கு முதல்ல வந்திருக்கோம். நாம 2 பேரும் சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும். வா. ஐயோ, வீடு பூட்டி இருக்கே. இப்ப என்னங்க பண்றது? பக்கத்துல எங்கேயாவது போயிருக்காங்களான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். பேக் பிஞ்சு இருக்கு. தேங்க்யூ.
டாக்டர் கைலாசத்தை பார்க்க வந்தீங்களா? ஆமா. டாக்டர் ஊர்ல இல்லையே. நீங்க என்ன வெளியூரா? ஆமா. என் பேர் கதிரேசன், கதிர். நான் பத்திரிகை நடத்திட்டு இருக்கேன். என் பேர் உலகநாதன், நான் டாக்டர். இது என் ஒய்ஃப் அண்ணாமலை. வெளியூர்லேருந்து வரீங்க, வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டீங்களா? டாக்டர் வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். பின்னாடி அவுட் ஹவுஸில் என் ஃப்ரெண்டு தங்கியிருக்கான். அவனை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். சரி, நான் பார்ப்பேன். ஓகே. ஜாக்கிரதையா இருமா. என்னங்க போறவ வரவங்க கிட்ட எல்லாம் என் பேர் சொல்லிக்கிட்டு அது இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு 2-3 நாள் எங்கேயாவது லாட்ஜ் எடுத்து தங்குவோம். எப்படியும் உங்க அண்ணனை தேடணும். அதுக்குள்ள என் ஃப்ரெண்டு வந்துருவான்னு நினைக்கிறேன். வா. வார் சாத்தப்பா, நான் என்ன சொல்றதுன்னா இங்க பேசுவாங்க. யோ வண்டி கொண்டாயா டிரைவர். யோ சாத்தப்பா, என்னை ஏன் திடீர்னு இங்க வர சொன்னேன்? யோ அந்த E2 இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறாயா. அவனை கொஞ்சம் அடக்கிடுவேன். இல்லை நான் என் ஆளை வச்சு அடக்கிடுவேன். ஏன் கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். என்ன அவன் என்ன என் ஹோட்டல் நடத்துறது தமாஷ் நினைச்சிட்டானா? நான் படுற கஷ்டம் எனக்கு இல்லையா தெரியும். சாத்தப்பா, நான் உயிர் நண்பன். நான் டிசியா இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்கிட்ட விட்டுட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இரு. ரூம் இருக்கான்னு கேட்டு வந்துடுறேன். சரிங்க. என்ன சொன்னாங்க? ரூம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்னங்க பண்றது? உங்க ஃப்ரெண்டும் இல்ல, இங்க ரூமும் இல்ல. பேசாம ஊருக்கு போயிடலாங்க. சும்மா இரு அண்ணாமலை. ஊருக்கு போனா உனக்கும் நல்லது இல்ல, பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது இல்ல. அது விடு, வேற எங்கேயாவது லாட்ஜ் இருக்கான்னு பார்க்கலாம். வண்டியில இரு. தம்பி கொஞ்சம் இதை வந்துடுறேன். என்னம்மா, என்ன விஷயம்? ரிசப்ஷன்ல ரூம் இருக்கான்னு கேட்க போனேன். வேக்கண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் வேற லாட்ஜுக்கு போலாமேன்னு. ரூம் தானே தம்பி, நான் ஏற்பாடு பண்றேன். ஆமா, நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்களா? ஆமா. மேனேஜர், அட வாயா. சார். ஆமா, இவங்களுக்கு ரூம் இல்லைன்னு சொன்னியா? இல்லை சார், ரூம் ஃபுல்லாக இருக்கு. யோ, பார்த்தா கல்யாணம் ஆன புது ஜோடி மாதிரி தெரியுது. என் ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்கன்னு சொல்லியிருந்தல்ல, அந்த ரூமை இவங்களுக்கு கொடு. ஓகே சார். தம்பி நீங்க போங்க தம்பி, ரிசப்ஷனில் பணம் கட்டிட்டு ரூமுக்கு போங்க. தேங்க்யூ சார். நான் போய் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வந்துடுறேன். வேற யாரும் கூட்டிட்டு போ. அம்மா, நான் தாம்மா இந்த ஹோட்டல் முதலாளி. என்ன உன் அப்பா மாதிரி நினைச்சுக்கோ.
உனக்கு என்ன உதவி வேணாலும் கேளு, நான் செய்யறேம்மா. நீ சௌக்கியமா இருக்கணும் ராஜா. பார்த்தா கல்யாணம் புது ஜோடி போல தெரியுது. ரூம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். ஹோட்டல் ஓனர்னா சும்மாவா? இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். சரி சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரி சாத்தப்பா, நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க, அது அவசரப்படாத, யோசிச்சு நிதானமா எதுவாக இருந்தாலும் பொறுமையா செய்ய. நல்லா யோசனை பண்ணி தான் தவசி மேட்ரியை கையில் எடுத்திருக்கேன். தவசி முழுக்க முழுக்க என்னதான் நம்புறான். அவனுக்கு இந்த ஊர்ல வேற யாருக்கா என்ன விட்டா? இனிமேதான் கதையே இருக்கு. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்னமோப்பா, உயிர் நண்பங்கிற முறையில் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ நீ செய்ய வேண்டியதை செஞ்சுக்கா. சரி கிளம்பு. என்னங்க, அவங்க தவசி அண்ணனை பத்தி பேசுறாங்க. அண்ணனை தெரியும் போல இருக்கே. ஊர் உலகத்துல உங்க அண்ணன் மட்டும்தான் தவசியா? 1008 தவசி இருப்பான் நம்மள. வண்டியில வந்தது பயங்கர டயர்டா இருக்கு. நீ போய் முதல்ல குளிச்சு ரெடியா வா. டிரைவர், அந்த லக்கேஜ் எல்லாம் ரூம் கொண்டு வந்துருங்க. ரூம் எங்க இருக்கு? ரூம் அந்த சைடுல இருக்கு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.